வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் MXQ PRO 4K பாக்ஸில் எப்படி ஏவி அவுட் எடுக்குன்னு பார்க்க போகிறோம். ஏவி அவுட்டுனா ஆடியோ அண்ட் வீடியோ. நம்ம பழைய சிஆர்டி டிவிக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள் எல்இடி டிவிலேயே நீங்கள் ஏவி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இன்னொன்று ஒரு வகையிலையும் யூஸ் பண்ணலாம். அதாவது எல்இடி டிவி வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, HDMI அவுட்டில் வீடியோ எடுத்துக்கிட்டு ஆடியோ வந்து நீங்கள் ஹோம் தேட்டருக்கு இந்த ஏவி அவுட்லேருந்து ஆடியோ மட்டும் தனியாக கூட எடுத்து நீங்கள் இதுலேருந்து ஸ்டீரியோ அவுட் வரும். இதை எடுத்து நீங்கள் உங்கள் ஆம்பிளிஃபயரில் ஆக்சி இன்புட்டில் கொடுத்து நீங்கள் ஆடியோவும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியும் இது மல்டிபர்பஸ் தான், அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாக்ஸை பொறுத்தளவுக்கு இந்த பின் வந்து எந்த பின் நம்ம வாங்கினோம்னா, பொதுவாக வந்து இந்த மாதிரி பின்னு ஏவி பின்னு இது கடையில் கிடைக்கும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 3.5 mm பின் வரும். இதில் பார்த்திங்கன்னா 4 கட்டு இருக்கும். 1 2 3 4 கட்டு இருக்கும். அந்த மாதிரி பின் வரும். இந்த சைடு பார்த்திங்கன்னா RCA ஜாக்கெட்டு ஒரு 3 இருக்கும். இந்த மாதிரி வயரு எலக்ட்ரானிக்ஸ் கடையில் எல்லா கடையிலையும் கிடைக்கும். வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கி வச்சுக்கிட்டு இந்த பாக்ஸில் இந்த ஏவி அவுட்டில் நம்ம சொருகிக்கிட்டு மற்ற கனெக்ஷன்லாம் நம்ம கொடுக்கலாம். இப்போ இதுக்கு 5 வோல்ட் லைனை கொடுத்துக்கலாம். அடுத்து உங்களுக்கு ஆடியோ வீடியோ செக் பண்ணி காட்டுறதுக்காக ஒரு பென்ட்ரைவ் ஒன்று சொருகிக்கிட்டேன். அடுத்து இந்த எல்இடி டிவி இருக்குது. இதில் வந்து நான் ஏவி அவுட்டில் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு இந்த ஏவி அவுட்டை இந்த டிவிக்கு முன்னாடி எப்படி கனெக்ஷன் கொடுக்குறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வீடியோ இன்புட்டு கொடுக்குறேன். அடுத்து ஆடியோ லெஃப்ட் ரைட்டு ஸ்டீரியோ இன்புட்டு கொடுக்குறேன். இப்போ அது மாதிரி கனெக்ஷன் கொடுத்துட்டு இந்த டிவிக்கு முன்னாடி இருந்து இந்த ஏவி இன்புட் வயரை நான் எடுத்திருக்கேன். இந்த மஞ்சள் கலரு வீடியோ, இந்த வெள்ளையும் சகப்பும் ஆடியோ இன்புட்டு இந்த டிவிக்கு. அது மாதிரி கனெக்ஷன் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு டிவியில் ஏவி செலக்ட் பண்ணிக்கலாம். ஏவின்னு இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த பாக்ஸை ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிட்டா இந்த லைட் ஆன் ஆயிரும். ஆன் ஆயிடுச்சா? இப்போ இந்த வயரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம டிவிலேருந்து வயர் எடுத்துருக்கோம்ல, இந்த வயரில் இதான் வீடியோ வயர்னு சொன்னேன். இந்த பின்னை பொறுத்தளவுக்கு கரெக்டாக தான் இருக்கும். சப்போஸ் சில வயரில் பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து பின்னு மாற வாய்ப்பு இருக்குது. இப்போ இதில் வந்து மஞ்சள் தான் வீடியோ வரும். சப்போஸ் மஞ்சள் இல்லாமல் வெள்ளையில் கூட வர வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா, வீடியோ எந்த பின்னுன்னு முதல்ல பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு இந்த மஞ்சள் கலர் வயரை டிவிலேருந்து வருவதில் அந்த வயரை இப்போ ஏதாவது பின்னில் சொருகி பார்ப்போம். இது மஞ்சளை சொருகிட்டேன். சொருகணுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே படம் வந்துருச்சு. அப்போ அதுதான் வீடியோ பின்னு. சப்போஸ் சிலதில் வந்து அந்த சொருகணும் படம் இல்லைன்னா அடுத்த பின்னில் நீங்கள் சொருகிங்க, அவ்வளோதான். இப்போ மிச்சம் 2 பின் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 2 பின்னுமே பார்த்தீங்கன்னா ஆடியோ பின்னு, அவ்வளோதான். இந்த ஆடியோவை இந்த மிச்சம் இருக்க 2 பின்னில் சொருகிக்கலாம். சரியாச்சு. சொருகணுன்னு அங்கே படம் வந்துருச்சு. இது ஏவியில் வந்திருக்கு. இப்போ இந்த ஏவி அவுட் எடுத்துக்கோங்களா, எடுக்கும்போது இதில் ஆடியோ வர்றதுக்கு ஒரு செட்டிங் மட்டும் பண்ணோம்னா செட்டிங்ஸ் பார்க்கலாம். இது செட்டிங்ஸுங்கிற ஆப்ஷனுக்குள்ள உள்ள போய்க்கிங்க. போய்கிட்டு அதில் சவுண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதுக்குள்ளே போய்க்கிங்க. அதில் ஆடியோ டிவிஷன் இருக்கு பாருங்க, அதை செலக்ட் பண்ணிக்கிங்க. இதில் வந்து டிஃபால்ட் அவுட்புட்டு அந்த இது மட்டும் செலக்ட் ஆகிருக்கான்னு பார்த்துங்க. SPDIF பாஸ் த்ரோ அதை செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த டிவியில் சவுண்ட் வராது. ஒன்லி இந்த இதில் பாய்ஸில் அவுட் வரும்னு சொன்னீங்களா, இந்த மொதல் பின்னு அதில் தான் அவுட் வரும். டிவியில் சவுண்டு வேணும்னா நீங்கள் டிஃபால்ட் அவுட்புட்டு அதை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ நான் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டம் சவுண்டு ஆனில் இருக்கட்டும், சரவுண்ட் சவுண்டு ஆல்வேஸ்லேயே இருக்கட்டும். ரெண்டாவது ஆல்வேஸ் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன், அதிலே இருக்கட்டும். இப்போ பேக் வந்துடலாம். அவ்வளோதான். இந்த செட்டிங் பண்ணாவே இந்த பாக்ஸ்லேருந்து ஸ்டீரியோ அவுட்டு வந்துடும். இப்போ ஏதாவது ஒரு வீடியோ ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ கொடி பிளேயரை உங்களுக்கு செலக்ட் பண்ணி காட்டுறேன். இப்போ கொடி பிளேயரை செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ ஏதாவது ஒரு இந்த வீடியோவை உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த ஏவி அவுட்டு நீங்கள் எடுத்துக்கும் போது உங்களோட வீடியோ ஃபைல் எந்த ஒரு ஃபைலாக இருந்தாலும் சரி, ஆடியோ கண்டென்ட் எந்த கண்டென்ட்டாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஆடியோ அவுட்டு வந்துடும். அது ஆனால் ஸ்டீரியோ அவுட்டு தான் வெளியே வரும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு டிடிஎஸ் வீடியோவை உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். டிடிஎஸ்ஸு அதை ப்ளே பண்ணாலும் சவுண்டு வந்துடும். உங்க அண்ணனை பற்றி தெரிஞ்சுக்கணுமா? பேக்ல என்ன இருக்கு? பேக் கூட. இதுல ஒண்ணும் இல்ல. பேக் கூட. ப்ளீஸ். ஏய்
அடுத்து ஒரு வீடியோ ஒன்று ப்ளே பண்ணி காட்டுற மாதிரி. இப்போ ஒரு டால்பி டிஜிட்டல் ப்ளே பண்ணி காட்டுறேன். அது உங்களுக்கு ப்ளே ஆகும் பாருங்கள். எல்லா வீடியோ உங்களுக்கு ப்ளே ஆகும், ஆடியோவும் வரும், ஆனால் ஸ்டீரியோ அவுட் தான் வரும். Because we are so used to hearing sound this way, we don't notice that it is merely a fraction of what it's been. இன்னொரு டீடைல்ஸ் உங்களுக்கு ஒன்று ப்ளே பண்ணி காட்டுறேன். What if sound could be extraordinary? Again, changes are up. இப்போ உங்களுக்கு வந்து இதில் டிவியில் வந்து ஆடியோ வர்ற மாதிரி காட்டியிருக்கேன். இப்போ இந்த டிவியில் சவுண்டு வர்றது இல்லாமல் நீங்கள் ஆம்பிளிஃபையர்லையும் இதுலேருந்து கனெக்ஷன் பண்ணணும். அதாவது இப்போ இதுலேருந்து ஸ்டீரியோ அவுட் எடுத்து உங்கள் ஆம்பிளிஃபையரில் ஆக்சி இன்புட்டில் கொடுத்து ஆடியோ அவுட்டு நீங்கள் கேட்கறனாலும் கேட்கலாம். இப்போ உங்கள் ஆம்பிளிஃபையரில் ப்ரோலாஜிக் போட்டிங்கன்னா அதுவும் உங்களுக்கு இந்த ஸ்டீரியோ அவுட் போனாலுமே பைப் பண்ண ஒன்று மாதிரி உங்களுக்கு வேலை செய்யும். ஆனால் ஒரிஜினல் பைப் பண்ண ஒன்று வராது, ஆனால் ப்ரோலாஜிக்காக வேலை செய்யும். அது எப்படி கொடுக்குறதுன்னு அதையும் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த பின் எடுத்துருக்கோம்ல, இதில் 2 ஆடியோ அவுட் எடுத்துருக்கோம்ல டிவிக்கு, அதை எடுத்துருவான். எடுத்துகிட்டு இந்த ஜாக்கில் வந்து நான் காட்டுறேன் பாருங்க. இந்த மாதிரி நீங்கள் பின்னு ஒன்று வாங்கிக்கிங்க. ஒரு RCA இன்னு 2 RCA அவுட்டு, இந்த மாதிரி பின்னு கடையில் கிடைக்கும். அதை வாங்கி இந்த வயரில் ஒன்று, இந்த வயரில் ஒன்று சொருக்கிங்க. சொருக்கிட்டு ஒரு இப்போ இந்த டிவிலேருந்து வயர் கழட்டி போயிட்டுருக்கோம்ல, அந்த வயரை இதில் ஒன்று, அதே மாதிரி இதில் ஒன்று சொருக்கிங்க. இப்போ ஆல்ரெடி நீங்கள் எப்பயும் போல் இந்த ஆடியோ அவுட் வந்து டிவிக்கு எப்பயும் போல் போயிடும், ஸ்டீரியோ அவுட்டு போயிடும். இப்போ உங்களுக்கு இதுலேருந்து ஆம்பிளிஃபையரில் கனெக்ஷன் பண்ணி செக் பண்ணி காட்டுறதுக்காக என்கிட்ட இருக்க ஒரு 2.1 ஆம்பிளிஃபையரை உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன். அதில் எப்படி கனெக்ஷன் கொடுக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இதில் 2 வயர் கொடுத்துட்டோம்ல, இந்த 2 இது இன்னும் இருக்குது பார்த்தீங்களா எக்ஸ்ட்ரா, அதுலேருந்து 2 RCA அவுட்டு எடுத்துக்கலாம். இதில் ஒன்று, இதில் ஒன்று. இப்போ வந்து ஸ்டீரியோ அவுட்டு எடுத்துட்டோம். இப்போ இந்த வயர் இருக்குல்ல, இந்த வயரை கொண்டு போய் உங்கள் ஆம்பிளிஃபையரோட ஆக்ஸ் இன்புட்டு, இப்போ இந்த ஆம்பிளிஃபையரோட ஆக்ஸ் இன்புட்டில் கொடுக்குறேன். கொடுத்தாச்சு. இப்போ இந்த ஆம்பை ஆன் பண்ணிக்கலாம். ஆம்பை ஆன் பண்ணிட்டேன். இப்போ ஆக்ஸை செலக்ட் பண்ணி வச்சிட்டேன். இப்போ ப்ளே பண்ணோம்னு வச்சுக்கோங்க, டிவிலையும் சவுண்ட் வரும், இந்த ஆம்பிளிஃபையர்லையும் சவுண்ட் வரும். இப்போ உங்களுக்கு டிவி சவுண்ட் வேணான்னா இதை நான் மீட்டு கூட பண்ணி காட்டுறேன். ஆம்பிளிஃபையரில் மட்டும் சவுண்ட் வரும்ல, அதை பார்த்துக்கலாம். இப்போ இந்த டிவியை மீட்டு அமைக்கிட்டேன். இப்போ அந்த டிவியில் சவுண்ட் வராது, இப்போ இந்த ஆம்பிளிஃபையரில் மட்டும் தான் வரும். இப்போ அதே ஒரு வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ ப்ளே பண்ணுறேன். வாங்கிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோதான் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.